ஃபாடியோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீவர்க் ஆம்பிளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தா அப்படின்னா சென்னையை சேர்ந்த கஸ்டமர் ஒருவர் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆம்பை நமக்கு ரீவர்க்காக கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 month ஆகிருக்கும். ஏன் நம்ம 1.5 month எடுத்துக்கிட்டோம், எதுக்கு இவ்வளோ டைம் ஆகுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தட்ட செஞ்சாங்க. அவங்க என்ன பேசிஸில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா 5 சேனலுக்கு சக்தியோடைய 5 சேனல் போர்டு சப்வூஃபருக்காக பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா 4FETல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மகாராஜா 4FETமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஓல்டு மாடலு. அதில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆடியோ இம்பேலன்ஸாக இருக்கும் பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா. அதை போட்டு தான் இவங்க செஞ்சுருந்தாங்க. அதில் யூஸ் பண்ணியிருந்தக்கூடிய ப்ரீ போர்டில் என்னென்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா சக்தியோடைய 5 சேனல் ப்ரோலாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் கேட்ட சஜஷன் என்ன அப்படின்னா எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் அவர் கேட்டார். நான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் என்னென்ன வச்சுருக்கிறீங்க, வீடோட சைஸ் என்ன அல்லது ஹாலோட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் சொன்னார். ஸோ அந்த சின்ன ரூமில் நமக்கு கரெக்டான ஒரு குவாலிட்டியும் கிளாரிட்டியும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று எஸ்டிகே யூஸ் பண்ணுங்கள் அல்லது எஸ்டிகே மாடலில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்டிகே மாடலில் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற வால்யூம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மாடலில் தான் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். நீங்கள் டிரான்சிஸ்டர் மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லைஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோவோடைய குவாலிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவோடைய கிளாரிட்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டிக்கும் கிளாரிட்டிக்குமே வித்தியாசம் தெரியல. ஸோ குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பொருளில் இருக்குது, அதுதான் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பீச்சோ இல்லை ஒரு பாட்டோ கேட்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவு தெளிவாக சேருதுன்னா கிளாரிட்டி. இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ப்ராப்பரான ஸ்பீக்கர் செட்டப் வச்சுருக்கீங்களோ அந்த அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோவும் இருக்கும். நீங்கள் ஸ்பீக்கர்லாம் எல்லாமே ஹை பட்ஜெட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் லோ குவாலிட்டி அல்லது மீடியம் குவாலிட்டியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஆடியோவை கொண்டு வர முடியாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டடில் எல்லாமே பிராண்டடாகவே இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்மேட்ச்டாக இருக்காது. ஸோ நம்ம அசம்பிளில் பிராண்டடுக்கு ஈக்குவலாக எட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன் அதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். பிராண்டட் அப்படின்றது இந்த ஆம்ப்ளிஃபையரு இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் அது அதோடைய பர்ஃபார்மன்ஸை காட்டும். நாம் அசம்பிள் பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்குறோம். பட் நீங்கள் ஒரு ஹை பட்ஜெட்டில் ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரிசீவருக்கே போயிடலாம், ஏவி ரிசீவருக்கே போயிடலாம். அந்த ஏவி ரிசீவர் ப்ளஸ் ஸ்பீக்கரோட காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 lakh to 3 lakh கொண்டு போய் நிறுத்திடும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா அந்தளவு நீங்கள் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக போட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரிஜினல் ஆடியோவை உங்களால் கேட்கவே முடியும். இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்பீக்கர் செட்டப் வெவ்வேறு மாதிரி வச்சுருக்கிறீங்க. எப்பவுமே ஒரு கான்செப்ட் இருக்குது, ஹை டு லோன்ற கான்செப்ட் இருக்குது. இந்த ஹை டு லோன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது ஹை வாட்டேஜாக இருக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்கும், மேக்ஸிமம் சைஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ நீங்கள் சப்வூஃபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 inch போடுறீங்க அப்படின்னா சப்வூஃபரோடைய நெக்ஸ்ட் ஹை வாட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு அடுத்து ஹை வாட்டேஜ் எது ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா சரவுண்டுக்கு அடுத்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ இதுலேயே நீங்கள் ஏவி ரிசீவர் சைடு போனீங்கன்னா அதில் சீலிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அட்மாஸ் சேனல் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 இன்ச்னா 8 இன்ச்சே போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம செட்டப் நம்ம போடலாம். பட் நீங்கள் சின்னதாக இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன ஸ்பீக்கர்லேயே நமக்கு வேணுன்ற வால்யூம் நமக்கு டக்குன்னு கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் சரவுண்டுக்கு நிறைய பேர் பார்த்தா 6 இன்ச்சு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 8 இன்ச்சும் போடலாம். பட் 6 இன்ச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரூ நல்லா இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு எப்பவுமே வந்து ஊஃபர் யூஸ் பண்ணுங்கள். சரவுண்ட் சென்டருக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சில சவுண்ட்லாம் வந்து சரவுண்டில் தெளிவாக நமக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ரேஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சப் ஊஃபர் நீங்கள் 10 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம், 12 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சப் வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது அடுத்து வர ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சப்பில் போட்டு கேட்கக்கூடிய டெப்த்துக்கும் டபுள் சப்பில் கேட்கக்கூடிய டெப்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுவே நீங்கள் நினைக்கலாம் ஒரு சின்ன ரூமுக்காக இருந்தால் எப்படி வந்து நம்ம டபுள் சப் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் ஒரு 10க்கு 10 இல்லையா ஒரு 12க்கு 10 ஸோ இந்த மாதிரி ஒரு 15 இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் போட்டு கொடுத்துருவோம். அதோட கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றப்போ பார்த்தீங்கன்னா 2 12 இன்ச் நம்ம போட்டு கொடுத்துருவோம். அது கஸ்டமரோடைய காஸ்ட்டை பொறுத்து அவங்க ஜேபிஎல் கேட்டாங்கன்னா நம்ம ஜேபிஎல் போட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா நாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மாஸ்டர் வந்துடும், உங்களுக்கு ரைட் சைடு வந்து சப்வூஃபர் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-வே செலக்டர் வந்துடும். ஒன்று 5.1 ஆக்ஸ் யூஎஸ்பி, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸு, இந்த பக்கம் ஹைஃபை நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 50% உங்களுக்கு கட் ஆகிட்டு உங்களுக்கு ட்ரிபிள் மட்டும் முன்னாடி வந்து நிற்கும் இந்த ஹைஃபை. இதுக்கான நம்ம எப்படி லைன் கொடுக்கறது, எப்படி என்னென்ன மெத்தட்ன்றதை நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஹைஃபை ஸ்விட்சிங் கனெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இண்டிகேஷனுக்காக 3 LED கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI. ஸோ கஸ்டமர் அவர் கொடுக்கும்போது அவருடைய ஆம்ப்ளிஃபையரில் டிஜிட்டல் அவுட்புட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் இல்லை. ஸோ இதில் நம்ம வந்து ஜிடெக் உடைய டீகோடரை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிடெக்குக்கும் ஃபியூடெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். காஸ்ட் எஃபிஷியண்ட்டுக்காக ஜிடெக் நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100K தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. எல்லாமே நம்ம 100 கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 100K தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம பகாரியா யூஎஸ் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வர பகாரியா போர்டில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆடியோ வர மாட்டேங்குது. இப்போ ஒரு 50 போர்டு வாங்கினா அதில் ஒரு 5 போர்டு அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது மார்க்கெட்டில் நல்ல போர்டு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அப்கிரேட் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகாரிலே பார்த்தீங்கன்னா சின்ன ஏசி போட்டது அந்த கம்ப்ளைண்ட் வரும், பெரிய ஏசி போட்டது பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிவரும் காலங்களில் வந்து தவிர்த்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்போட இன்டீரியரில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பிளிஃபையரில் நம்ம இன்டீரியர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 சேனலுக்காக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய MSKல இருக்கக்கூடிய 5 சேனல் போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் கொடுத்த லைட் பவரில் HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24/024 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆகும். அதில் 15 ஆம்பியர் கொண்டதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா அந்த காஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்டு வந்து அதிகம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ் ரிசல்ட்டுமே மாறும். டிரான்ஸ்ஃபார்மருமே எல்லாமே மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபருக்காக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய MSK டிஜிட்டல் ஆடியோவில் 4FET பிரிட்ஜ்டு மோனோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ப்ரீ போர்டுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வசந்தோடைய ஆல்ஃபா BT, வசந்தோடைய HD சரவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி சப்வூஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு 5 சேனலில் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இதில் ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வேரியபிள் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம USB ப்ளஸ் இந்த
டீகோடருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போடைய இன்டீரியர் அவ்வளோதான். ஒரு சில பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே நம்ம வச்சிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அதை புதுசாக எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆம்பில் வந்து நிறைய வந்து ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்றனால நம்ம எல்லாமே ப்ரீவியஸாக இருந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம். ஸோ இந்த 3 போர்டும் பார்த்து நம்ம ஆட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த போர்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த 5 சேனல் போர்டு டீகோடர். ஸோ இதுதான் நம்ம இந்த ஆம்பில் ரீவொர்க் பண்ணியிருக்கிறோம். ரீவொர்க் கொடுக்கக்கூடியவங்க நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஆடியோ கிளாரிட்டியை என்னால் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஆன் இருக்க தெரியும். ஃபேனோடைய நாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். மற்றபடி எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸும் ஹம் நாய்ஸ் இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.1 சரௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் வந்து அந்த இடத்துல சாமி பேருன்றனால அதை மட்டும் நம்ம ரெட் கலர் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு எங்கேயுமே லைட் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஹைஃபை ஆன் பண்ணி காட்டுறேன், சென்டரை குறைச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.1 நீங்கள் ஒரு 5.1 எப்படி கேட்பீங்களோ அதில் ஒரு 60% இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு போகும், ரைட்டு டு லெஃப்ட் போகும். நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது உங்களுக்கு அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா நேரில் கேட்குறதுக்கும் நம்ம ரெக்கார்டிங்கில் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நான் ஹைஃபை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைஃபை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நான் இதே ஹைஃபை சுவிட்சை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், சென்டர் வாய்ஸும் குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த சாங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டில் வந்து லைட்டாக வாய்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஆடியோமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரீவொர்க் பண்ணாலும் இல்லை புதுசாக பண்ணாலும் நீங்கள் நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதோடைய ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.